ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் சென்னை வானொலியின் ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் எஸ். ஜெயராமன் அவர்கள். உடன் உரையாடுபவர் வித்யாவதி. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில தன்னுடைய அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் ரொம்பவும் தனித்துவமானவர். இவரோட பேரை சொன்னாலே அவரோட பணியாற்றிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இவருடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஆராய்ஞ்சு அதனுடைய தரத்தை உயர்த்தி அதை மெருகேற்றி நேயர்களுக்கு ஏற்ற வகையில பெர்ஃபெக்டா கனகச்சிதமா நிகழ்ச்சிகளை வழங்குவதில் ரொம்ப வல்லவர். 1970-71 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை 35 ஆண்டு காலம் நம்மளுடைய சென்னை வானொலியில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வானொலியுடைய முக்கியத்துவம் என்ன சார்? முழுக்க ஒலியை அடிப்படையாக கொண்டது வானொலி. ஒலி சார்ந்த ஒரு ஊடகம்னா வானொலி தான். அதாவது ஒலியை முறையா பயன்படுத்துறதுக்கு டெலிஃபோன் இதெல்லாம் வந்து வானொலி அது ஒரு புது பரிமாணத்தை கண்டது. அதோடைய நீட்சியாக தான் தொலைக்காட்சி. ஒலி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அறிவிப்பு அதை தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிக்குள்ள நீங்க எப்படி முதல்ல போனீங்க? கிரிக்கெட் தமிழ்ல நேர்முக வர்ணனை கொடுக்க போறோம், நீங்க முயலலாமே அப்படின்னு கேட்டாங்க. வந்து கிளப் லெவலில் லீக் லெவலெல்லாம் கிரிக்கெட் ஆடுறதுனால ஆடிய அனுபவம் இருக்கு. ஆனால் வர்ணிக்கும் திறமை வேணுமே, அதுவும் தமிழில், அதுவும் வேகமா. வேகத்தை கூட பெருசாக அவங்க சொல்லலை, தூய தமிழில் அமைஞ்சா போதும் அப்படின்னு. ஒலிபரப்புக்கு சில விதிமுறைகள் இருக்கிறதுனால டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய நமக்கு அடைவு இருக்குல்ல, விதிகளோட அடைவெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் காமெண்ட்ரி கொடுக்கறதே முடியாமல் போயிடுமோன்ற அளவுக்கு அவ்வளவு டைட்டாக இருக்கும். ஆனால் அது எவ்வளவு பிரமாதம்ன்றது என்னால் இப்போ சொல்ல முடியுது. காரணம், விதிகளுக்கு உட்பட்டு நம்ம இயங்கினால் தப்பு வருதில்ல. ஃபர்ஸ்ட் ஜனரஞ்சகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சரியான காமெண்ட்ரி கொடுக்க முடியும். நேயர்களை நான் கொஞ்சம் தூண்டி கேட்கறது உண்டு, சுற்றி வளைச்சு எப்படி என்னன்னு கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, ஏதோ ஜோக்குன்ற பேரில் என்னெல்லாமோ சொல்கிறத விட உள்ளதை உள்ளபடி வர்ணிச்சுட்டு போகிறது ஆல் இண்டியா ரேடியோ காமெண்ட்ரி தான் எங்களுக்கு பிடிக்கும். நேர்முக வர்ணனை, அதுவும் வானொலியில விளையாட்டு நேர்முக வர்ணனை எவ்வளவு சவாலானது? தொலைக்காட்சி வர்ணனைக்கும் வானொலி வர்ணனைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சார்? வானொலி நேர்முக வர்ணனை முற்றிலும் காட்சி இல்லாதது, ஒலியை அடிப்படையாக கொண்டது. நேயர்களே, சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் விளையாட்டரங்கிலிருந்து பேசுகிறேன். இங்கே வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 20,000-30,000 பேர் என்று நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆட்டம் தொடங்க இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலாம் நம்ம வர்ணிக்கும் போது நேரில் வந்து பார்க்காத திருநெல்வேலியிலையோ கன்னியாகுமரியிலையோ இருக்கிறவருக்கு ஒரு பிக்சர் கிரியேட் பண்றோம். இதுவே வந்து தொலைக்காட்சியாக இருந்தால் எல்லாம் வந்துடுது. ஆனால் ஒரு பெரிய சிக்கல், அந்த ஃப்ரேமுக்குள்ள உள்ளதை தான் நீங்க பார்க்க முடியும். வர்ணனையாளரும் இந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கிறத தான் வர்ணிக்க முடியும். தொலைக்காட்சியோட கிராமர் அதுதான். அவங்க வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள ப்ரொடியூசர் என்ன காட்டுறாரோ அதுக்கு தொடர்பாக இதாக பேசணும், அது சம்மந்தம் இல்லாத பேச முடியாது. ஆனால் வானொலி ஒலிபரப்புல பவுண்டரி லைனை தாண்டி பந்து போனா கூட பவுண்டரி லைனை தாண்டி போயாச்சு, அதுக்குள்ளே அந்த ட்ரெயின் அங்கே விட்டு போயிடுத்து, ஸ்டேஷனை விட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போதான் சேப்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனை நோக்கி வண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கூடுதல் காட்சிகளை நம்ம கொடுக்க முடியும். ஆனால் தொலைக்காட்சியில் அது முடியாது. பிராட்காஸ்ட்ல அப்படி இல்லை. ஒரு மூச்சு மூட்டை ஓடிட்டு இருக்காரு, பந்து அவரை தாண்டி இன்னும் அவருக்கு இது காமிச்சிட்டு ஓடி எடுத்தது 4 ஓட்டங்கள், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அம்பையர் 4 காட்டாரு கையை, ஸ்கோரரு 4 பக்கத்தில் உட்காந்து நோட் பண்ணிட்டாரு. இப்போ 4 போட்டாச்சு, ஸோ எல்லாமே 4 நாளாக விழுந்துட்டு இருக்கு இப்போ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூரத்தில் குழல் ஊதி ஒருத்தர் இதை மகிழ்ச்சியாக ஒரு நேயர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம கூடுதலாக கொடுத்து ஒரு பிக்சர் கொடுக்க முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி எப்போ சார்? 80 நினைக்கிறேன். இங்கிலாந்தோ இல்லை பாகிஸ்தானோ இருந்த டைமு. முதல் நாள் தயார் பண்ணிட்டு வந்த என்ன வழிய கேம் ஆடினதுனால எனக்கு ஒரு 60% த்ரூ, பாக்கி 40% இந்த இதில் மேக்கப் பண்ணும்போது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தபோது பவுண்டரி அடிச்சிடுறாரு, 4 ரன் வந்துடுது, ஸ்கோர் ஏறிடுது, நம்பர் ஸ்கோரையும் கொடுத்துட்றோம். அடுத்த பந்த பவுலர் போடுறதுக்கு திரும்பும்போது என்ன செய்யலாம்? கேப். ரேடியோவில் பெரிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் பாஸ். டிவியில் ஏதாவது காமிச்சிடலாம், பேசாமல் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். ரேடியோவில் அது முடியாது. கொஞ்சம் பாஸ் வந்தால் கூட எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க. என்ன ஆச்சு, ரேடியோ கோளாரா இல்லை ஒலிபரப்பு நிலையிலேயே பிரச்சனையான்னு யோசிப்பாங்க. அதனால பாஸை தவிர்க்கணும். அதுக்காக ஓயாமல் பேசிகிட்டு இருந்தால் என்ன பேசுகிறோன்னு புரியாது.
இன்னொன்று நாங்கள் பாஸ் கொடுப்போம். எப்போனா க்ரௌடுலேருந்து எஃபெக்ட் பயங்கரமாக ஆரவாரம் எழுந்தாலும் நாங்கள் அந்த க்ரௌடு பக்கமாக மைக்கை திருப்பிடுவோம், இல்லை இன்ஜினியர் அதை பண்ணிவிடுவார். அப்போ க்ரௌடுக்குன்னே மைக் ஒன்று உண்டு, க்ரௌடுக்கே தெரியாது, அது தொங்க விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காமெண்ட்ரி கொடுக்கும்போது நிலையத்திலிருந்து இப்பொழுது நேயர்களை அழைத்து செல்கிறோம் எம்ஏ சிதம்பரம் விளையாட்டு அரங்கிற்குன்னு சொல்லும்போது இங்கே காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருப்பாங்க. அங்கே நிலையத்தில் இருக்கிறவரும் வந்து அறிவிப்பாளரும் கரெக்டாக ஆரம்பிக்கணுமேனு. என்ன டெக்னிக்னா, எடுத்த எடுப்பில் வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடாது, அந்த க்ரௌட் எஃபெக்டாக அப்படியே பிக்கப் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணும். அந்த நாளில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்டேடியம், இப்போ இருக்கிற நேரு ஸ்டேடியம், அப்போ கார்பரேஷன் ஸ்டேடியம்னு பேர். அப்போ க்ரௌட் எஃபெக்டை தவிர க்ரௌடில் நிறைய பேர் ஊதுகுழல் கொண்டு வருவாங்க. இந்த சவுண்டெல்லாம் எக்கச்சக்கமாக வந்து அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகும். பக்கத்திலேயே விலங்கியல் பூங்கா இருந்தது, ஜூ. அப்போ அங்கே தான் இருந்தது. அங்கே ஒரு புலி அப்போ தான் சோம்பல் முறிச்சிட்டு உருமும், அந்த சத்தம் கூட கேட்கும். பக்கத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன், பயங்கர சிழுக்க ஒலி என்ஜின், அந்த காலத்து ஸ்டீம் என்ஜின் சவுண்டு பயங்கரமாக கேட்கும். அப்புறம் 8 ஸ்டீமர் துறைமுகத்தில். இது எல்லாம் சவுண்ட் வரும்போது அந்த அட்மாஸ்பியரே பிரமாதமாக இருக்கும். காமெண்டேட்டர்ஸ் சொல்லுவாங்க, அங்கே வெளியூர் காமெண்டேட்டர்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, இங்கே பக்கத்தில் ஜூ இருக்குன்னா கேட்டுட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும்னா இதான் ஒரே வழி. இதை பண்ணிட்டு நம்ம காமெண்ட்ரி கொடுத்தா நேயர்களுக்கு ஸ்டேடியத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ரேடியோவில் விளையாட்டு வர்ணனை கேட்டுட்டு உங்களுக்கு கிடைச்ச வித்தியாசமான ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் தமிழ் நேர்முக கொடுக்குற நாளில் ஒரு விஷயம், டிவி மானிட்டர் இருக்கும், டிவியோடைய ஆடியோவை ஆஃப் பண்ணிடுவாங்களாம். ரேடியோ காமெண்ட்ரியும் டிவி விஷுவலையும் பார்த்து கம்பைன் பண்ணிக்குவாங்க. எப்படி அது மேட்ச் ஆகும் சார்? ரேடியோ டிரான்சிஸ்டர் பக்கத்தில் வச்சுட்டு ரேடியோ காமெண்ட்ரி கேட்டுட்டு இருப்பாங்க. டிவியோடைய அந்த ஆடியோ ரொம்ப சொல்ல முடியாது இல்லையா, அதை மூடிட்டு விஷன் மட்டும் இருக்கும். அதனால இவங்க வந்து பார்க்க முடியாத இதில் கேட்டுக்குவாங்க, பார்க்கறதையோட இதை மேட்ச் பண்ணிக்குவாங்க. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார், இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு. வர்ணனையாளர்கள் வழக்கமாக 2-3 பேர் இருப்பாங்க, சில இடங்கள்ல ஒருத்தர் மட்டும் கூட இருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? கூட ஒருத்தங்க இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ஈடு கொடுத்து பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் சட்டில் பண்ற மாதிரி இருக்குமா? 2 காமெண்டேட்டர் வருதுன்றதை நாங்கள் பிளான் பண்ணினோம். அதாவது முதல்ல 15 நிமிஷம் விடாமல் பேசுவோம். இறைக்கிறது மட்டுமே இல்லை, ஒரு அலுப்பு தட்டும் கேட்குறவங்களுக்கு. சொல்றவருக்கும் ஆட்டத்தோட போகும்போது என்ன ஆயிரும், சில விஷயங்களை விட்டுருவாங்க. பக்கத்தில் இருக்கிற காமெண்டேட்டர் துடிச்சிட்டு இருப்பார், ஐயோ இதை அவர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அதெல்லாம் நிறையா கவனிச்சுட்டு நான் தான் சஜஸ்ட் பண்ணேன், ஒன்று செய்யலாம், ஒருத்தர் ஒரு ஓவர் சொல்லட்டும், அடுத்த ஓவர் அவர் வரட்டும், இவர் ஏதாவது சொல்ல விட்டதோ இல்லை சொல்லியிருந்தா இதுன்னு சுவையாக இருக்குன்னு சொன்னால் அவர் சொல்லட்டும், அப்போ நல்லா இருக்குமே இல்லையா அப்படின்னு. இது ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பேராக போட்டாங்க. உண்மையாகவே பலன் அடிச்சது. ஒன்று வந்து களைப்பு இல்லாமல் இருந்தது, அவர் சொல்ல விட்டதை சொல்ல மறந்ததை நம்ம சொல்ல முடிஞ்சுது, இல்லை நம்ம விட்டதை அவர் சொல்லுவார். இது ஒரு அழகாக போயிட்டு இருந்தது. இந்த பரஸ்பரமாக செய்து 4 ஓவர் முடிஞ்சால் அடுத்த செட் வந்து உட்காந்துருவாங்க. ஸோ தட் கேப் இல்லாமல் போகும். இது நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒருத்தருக்கு பரஸ்பரம் பரிமாறிட்டு வரும்போது சில உத்திகளை நாங்கள் பரிமாறிக்குவோம். இப்படி பண்ணால் இப்படி நல்லா இருக்கும், இப்படி பண்ணலாம். 2 பேர் கமெண்ட்ரி கொடுக்கும்போது, அதுவும் லைவா நேர்முக வர்ணனையா இருக்கும்போது உங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க? அந்த நேரத்தில் பொறி தட்டின மாதிரி ஏதாவது தோணும், அதை நாங்கள் உடனே சொல்லிடுவோம். சில சமயம் அவன் சொல்லுவார், நான் அப்படி பார்ப்பேன், ஏதோ நீங்கள் சொல்ல விரும்புங்க போல் இருக்கேன். ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் காமெண்ட்ரியில். காமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்போம், இப்படி கையை லேசாக பக்கத்தில் இருக்கிற காமெண்டேட்டர் ஏதாவது அசைச்சாலும் நாங்கள் இப்படி பார்ப்போம். உடனே அவரை கேட்போம், ஏதோ சொல்ல விரும்புகிறீங்க என்ன அப்படின்னதும் அவர் சொல்லுவார். மாறி மாறி ஒருத்தருக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நிரப்பி பண்ணும்போது நல்லா இருக்கும். கேமும் வந்து லைவ்லியாக போயிட்டு இருந்தது. இது ஒரு புது ஊத்தி பண்ணோம். முழுக்க முழுக்க தமிழ்லையே விளையாட்டு வர்ணனை, அதுவும் கிரிக்கெட் பத்தி அப்படிங்கிறப்போ அதுக்கு இருந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு? முக்கியமான பிரபல நடிகர்கள்லாம் நிறைய பேர் எங்கள் பூத் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நாங்கள் காமெண்ட்ரி கொடுக்கறது டிரான்சிஸ்டரை வெளியே வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி கை காட்டுவாங்க, பிரமாதமாக இருக்குன்னுவாங்க. என்னன்னா தமிழில் ஒரு புதுமை இருக்கிறத அவங்க விரும்பினாங்க. அதாவது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை இவங்க இவ்வளோ நல்லா செய்கிறாங்களேன்ற ஒரு ஈடுபாடு வந்தது. தமிழ் காமெண்ட்ரி நாள் ஆக ஆக பிரமாதமாக அது வரவே என்னாச்சு, இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி 3 ஒரே டைமில் நாங்கள் ஒலிபரப்பியிருக்கோம். அதாவது இங்கிலீஷ் காமெண்டேட்டர் பேசி முடிச்சதும் ஹிந்தி வருவார், ஹிந்தி வர்றது முடிச்சதும் நாங்கள் ஆரம்பிப்போம். அவருடைய தொடர்ச்சியாக வருவோம் அந்த நேஷ்னல் ஹுக்கப்பில். அப்போ என்னாகும், நம்ம கொஞ்சம் ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கணும். தமிழை நான் சொல்லி முடிச்சதும் ஆங்கிலம் பண்ணுறவருக்கு தமிழும் தெரிஞ்சதுனால அவர் பண்ணிவிடுவார். ஹிந்திக்காரர் மட்டும் என்னை கேட்டுக்குவார், என்ன சொன்னீங்கன்னு கேட்டுப்பார். நான் சொன்னேன், இந்த மாதிரி கீழே இங்கிலீஷில் எழுதிடுவேன். அதனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. விளையாட்டு வர்ணனையப்போ நடந்த நகைச்சுவையான சம்பவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு முறை நாங்கள் காமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தபோது, இந்த சேப்பாக்க அரங்கு ரொம்ப விசித்திரமானது பார்த்தீங்களா ஜெயராமன்னாரு ராமமூர்த்தி. சொல்லுங்கள் சார். ஆமாம், ரொம்ப விசித்திரமானது தான் அப்படின்னு சிரித்தேன். அவர் சொன்னார், எதை வச்சு சொல்கிறேன்னா,
பக்கத்தில் பறக்கும் ரயில் இருக்குது, இந்த எம்ஆர்டிஎஸ் தரையில் ஊற வேண்டிய ரயில் பறக்குது, பறக்கும் ரயில்னே பேர் அதுக்கு, அதனால் பறக்கும் ரயில். சார் இன்னொரு அதிசயம் கூட வந்துட்டு இருக்கு பாருங்க, என்னன்னாரு பாருங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, அங்கே பறக்கும் ரயில் பார்த்தீங்க, பறக்க வேண்டிய விமானம் தரையில் போகுது பாருங்க என்ன அப்படின்னாரு. அந்த பானம் கொண்டு வருவாங்க வண்டி, அது ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க. அன்றைக்கி ஃப்ளைட் மாதிரி கொண்டு வந்தாங்க, தரையோடு வந்தது. இப்போ ஊரும் விமானம் கூட இங்கே விசித்திரமாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு முறை வந்து இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் 2 எண்ட்லேயும் சைட் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, பேட்ஸ்மேன் பவுலரை நல்லா பார்க்குறதுக்கு, பந்து வீச்சை பார்க்குறதுக்கு. அந்த சைட் ஸ்க்ரீனில் பேட்ஸ்மேன் எண்டில் அதிகமாக விளம்பரம், அதிகமாக மலிந்த காலத்தில் விளம்பரம் வரும். அந்த ஒரு விளம்பரம் அந்த ஓவர் முடிகிற வரைக்கும் அந்த விளம்பரம் அங்கே இருக்கும். அப்புறம் அந்த ஸ்க்ரீன் மூடிடுவாங்க. அடுத்த எண்ட்லேருந்து போடும்போது இந்த ஸ்க்ரீனில் அந்த இன்னொரு விளம்பரம் வரும், மாறி மாறி வரும். ஒரு முறை என்னாச்சு, விளம்பரம் மூடலை, அதனால் பேட்ஸ்மேன் நின்றுட்டார். நின்றதும் நான் தான் இப்போது காமெண்ட்ரியில் இருந்தேன். நான் சொன்னேன், கூத்தபிரான் அவர் நாடக நடிகர், அவர் சக வர்ணனையாளரும் கூட. அவர்கிட்ட சொன்னேன், சார் நாடகம் நடிச்சிருக்கீங்க நிறையா, திரையை நகர்த்துனா நாடகம் ஆரம்பிக்கும், இங்கே பாருங்கள் திரையை மூடினா தான் ஆட்டம் ஆரம்பிக்கும்னு. ரொம்ப நேரம் இருக்குன்னு சிரித்தார் அவர். இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துப்போம். இதுக்கு நடுவில் இந்த நகைச்சுவை இதெல்லாம் நிறையா வரும். அப்புறம் ஒரு முறை தெண்டுல்கர் ஆடிட்டு இருந்தார். இப்போது தெண்டுல்கர் கையில் பேட் இல்லை, சம்மட்டி இருக்குது அப்படின்னாரு ராமமூர்த்தி. ஆமாம் சார், வாங்கன்னு வாங்குறாருன்னா போலிங் அவர் செதற அடிச்சிட்டு இருந்தார். சார் இன்னொன்று, சம்மட்டி இறங்கும்போது அது அந்த தகட்டில் கரெக்டாக விழணும்ல, அது ஒருத்தர் டைட்டாக பிடிச்சிக்கணும்ல, அதுக்கு ஒன்று வேணுமே, அது ராகுல் திராவிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதே 2ல் அவர் ஒரு முனையை பிடிச்சிட்டு இருக்காரு, அதனால தான் இவர் சம்மட்டி இறக்க முடியுதுன்னு ரொம்ப மகிழ்ந்தாங்க. இது மாதிரி நேயர்களுக்கு அது ரொம்ப விருப்பம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. நிறையா ஜோக்ஸ் எல்லாம் வரும் இடையே. இது தவிர மேட்சையும் வந்து விட்டுறக்கூடாது நடக்கிறத. எங்கேயாவது ஒரு ப்ரீதர் இருந்தால் பண்ணோம். வரும்போது இந்த மாதிரி நாங்கள் இதிலெல்லாம் ஈடுபடுவது உண்டு. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர்ஸ்? என்னை உள்ளம் கவர்ந்த காமெண்டேட்டர் யாருன்னா ஜான் ஆர்லெட். அவர் வந்து இங்கிலாந்து காமெண்டேட்டர். அவர் காமெண்ட்ரி கொடுத்தா நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும், மர்ம நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த போலர் வருது, அவருடைய நிழல் அவர் பின்னாடி ஓடி வரதெல்லாம் கூட அவர் நிற்பார். எனக்கு நாவலை விட மர்ம நாவல்னு சொன்னீங்க பாருங்க. ஏன்னா அந்த குரல் அப்படி இருக்கும். அந்த இங்கிலீஷ்காரங்களுக்கே அந்த ஒரு ஷேக்ஸ்பியரியன் டைப் ஆஃப் இது இருக்கும் அவருக்கு. அவரை சொல்லுவாங்க, அவர் வந்து கிரிக்கெட்டின் குரல்னுவாங்க. அவர் த வாய்ஸ் ஆஃப் கிரிக்கெட், ஜான் ஆர்லெட். அருமையான காமெண்டேட்டர். இன்னொரு காமெண்டேட்டர் இருந்தார், மைக்கேல் சார்ல்ஸ்டன்னு. அவர் வந்து ரேஸ் காமெண்டேட்டர். கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை குறைச்சி கஷ்டப்பட்டு அவர் நல்லா காமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தார். உங்கள் கமெண்ட்ரிக்கான விமர்சனங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா சார்? நிறைய வந்திருக்கு. கமெண்ட்ரிக்கான விமர்சனம் சொன்னால் ஒரு சுவையான விஷயம் நான் சொல்லி ஆகணும். 2வது தனிப்பட்ட முறையில் கடிதங்கள் வரும். ஒருத்தர் சொன்னார், ஒரு போட்டியில், அது வந்து லோக்கல் மேட்ச், ரஞ்சி ட்ரோஃபின்னு நினைக்கிறேன், இந்த இறுதிச் சுற்றில் அறுதி வெற்றி பெற உறுதியாக முனைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அணியினர் நீங்கள் சொன்னீங்க சார், அப்படியே மைண்டில் பதிஞ்சு போச்சு. இறுதி, அறுதி, உறுதி, இது ரொம்ப எப்படி பயன்படுத்தினீங்க சார், அப்படியே எப்படி உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக வந்துன்னு கேட்டார். இன்னொன்று, மாதர் நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. நானும் ஸ்டூடியோவில் இருந்தேன். அப்போது மாதர் நிகழ்ச்சியில் ஏதோ சில கேள்விகள் வரும்போது, ஏதோ நேர் கடிதத்தில் வரும்போது ஒரு சொல்லுக்கு விளக்கம் தேவைப்பட்டது. அதுக்கான விளக்கத்தை கொடுத்த 5வது நிமிஷம் ஒரு கால் வெளியிலேருந்து வந்தது. ஸ்டூடியோவில் ஜெயராமன் சார் இருக்காரா அப்படின்னு ஒரு பெண்மணி கேட்டாங்க. அவர்கிட்ட பேசலாமா அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா, ஜெயராமன் வணக்கம், சொல்லுங்க அப்படின்னு. சார் அடுத்த காமெண்ட்ரி எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்டேன். மாதர் நிகழ்ச்சியில் இது ஒரு அருமையான, அதாவது அடுத்த மேட்ச் எப்போ நடக்கணும் கேட்கல, உங்களுடைய கமெண்ட்ரிக்காக அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் கொடுத்த பதில் இதுதான், அடுத்த மேட்ச் வந்தால் என்னை அழைத்தாங்கன்னா காமெண்ட்ரி கொடுக்குறேன்னு சொன்னேன். வானொலியில் முதலா தமிழ்ல விளையாட்டு வர்ணனை தொடங்கினப்போ அறிவிப்பாளராக இருந்த நீங்க விளையாட்டு வர்ணனையாளராகவும் மாறினீங்க. அந்த அனுபவங்களை எங்களோட நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் சென்னை வானொலியின் ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் எஸ் ஜெயராமன் அவர்கள். உடன் உரையாடியவர் வித்யாவதி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.